Hello friends, welcome to armena'skitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல cabbage fry எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் கடுகு, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விடாம விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும் அண்ட் சீக்கிரம் கருகியும் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை ப்ளஸ் 5 to 6 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து வணங்கி ஒரு கிளாஸி லுக் வரப்போ நம்ம கேபேஜை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் வெந்துருச்சு. நாங்கள் வந்து கேபேஜை வந்து நீளமாக நறுக்கியிருக்கோம். நீங்கள் நீளமாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் நறுக்கிக்கலாம். கேபேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பெரட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேபேஜ் வந்து ஒரு 1/2 kg இருந்துச்சு. ஸோ 1/2 kgக்கான அளவு தான் இந்த வெங்காயம், மிளகாய் எல்லாமே. ஒன்ஸ் நம்ம கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவும், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா திருப்பி பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் அடிபிடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா கேபேஜ்லேயே வந்து அது குக் ஆகிறதுக்கான தண்ணி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி வந்து தெளிக்கணும்னோ இல்லை ஊற்றணும்னோ அவசியம் இல்லை. ஸோ அப்படியே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜ் பார்த்தோம்னா ஒரு 60% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாவை சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிறது கம்மியாக இருக்கும். இந்த கேபேஜ் ஃப்ரை பார்த்தோம்னா பிளெயின் ரைஸ் கூட, அதுக்கப்புறம் வந்து கர்ட் ரைஸ், ரசம் சாதம், இது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சப்பாத்தி கூட வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதை ஃப்ளேமை வந்து லோ பண்ணியாச்சு. லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கேபேஜ் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட கேபேஜ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கேபேஜ் செஞ்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.